அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு சோளிங்கர் பகுதியில் பொதுமக்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக சார்பில் போட்டியிடும் வழக்குரைஞர் பாலு கலந்து கொண்டு கூட்டணி கட்சியினரின் ஆதரவை பெற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகம் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மக்களிடத்தில் நான் எழுப்பக்கூடிய என்னுடைய வேண்டுகோளை வைத்து 15 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த அரக்கோணம் தொகுதியில் பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று. இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் பேருந்து நிலையம் பகுதியில் பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பாலு துண்டறிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்தார். மேலும் அங்குள்ள தேநீர் கடைக்கு சென்று வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் போட்டு கொடுத்தும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் சேலம் தொகுதியில் களம் காணும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை மரவநேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சியினர் ஆதரவை பெற்றுக்கொண்டார். இதனிடையே பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சந்தித்து மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்து கூறினார். மேலும் அவருக்கு செங்கோல் வழங்கி தனது ஆதரவையும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். இந்த நிலையில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி, பாமக மாவட்ட செயலாளர் சேகர், மாவட்ட தலைவர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு பெற்றார்.